ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான சாம்பார் சாதம். அரிசி, பருப்பு, நிறையா விதமான காய்கறிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து செய்யக்கூடிய இந்த அருமையான சாம்பார் சாதம் ரொம்ப சுவையானது, அதோட ரொம்ப ஹெல்த்தியானதும் கொடுங்க. இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா, அதாவது சாம்பார் பொடி தயாரித்து அதில் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபியும் கூட. நம்ம நல்லா குயிக்காக பிளான் பண்ணி ஈஸியாக சமைச்சிடலாங்க. ஸோ இப்போ நல்ல ஒரு சுவையான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே 2 டம்ளருக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது டெய்லி நான் சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி, பார்பாயில்டு ரைஸ், பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு. ஸோ இப்போ 2 டம்ளர் ரைஸும் 3/4 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. இது நல்லா கழுவி 2-3 வாட்டி கழுவி ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் குழைவாக வேக வைக்கணும். ஸோ குக்கரில் நல்லா சேர்த்து விட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளருக்கு மேலே தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் குழைவாக வெந்துடும். இங்கே 2 டம்ளர் ரைஸு, 3/4 டம்ளர் பருப்புக்கு மொத்தமாக ஒரு 7 டம்ளருக்கு மேலே தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி நம்ம வெயிட்டை போட்டு விட்டு நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் குழைவாக சாதம் வெந்திருக்கணும். ஸோ அது ரெடி ஆயிரும். அடுத்தது புளி கரைசல். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யலாம். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு வறுத்துட்டே பார்த்துடலாம். இப்போ இங்கே நல்லா ஒரு சூடான பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், நல்லா கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இங்கே எடுத்துருக்கிறேன். அசஃபோட்டிடாக இங்கே கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேங்க. பட் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இது ரெண்டும் நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வர கொத்தமல்லி. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுறணும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுத்தாச்சு. இப்போ 5-6 வரமிளகா, கூடவே ஒரு 3 காஷ்மீரி சில்லி. இது பெருசாக காரம் இருக்காது, பட் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம மசாலாவுக்கு. ஸோ அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா வறுத்து விட்டுறலாம். காரம் கண்டிப்பாக உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பட் இந்த அளவுக்கு ரைஸுக்கும் பருப்புக்கும் இந்த காரம் சரியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிடணும். ஸோ மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்தது காய்கறிகள். இங்கே சாம்பார் சாதத்துக்கு எத்தனை வெரைட்டி காய்கறிகள் வேணாலும் போடலாங்க. நல்லாயிருக்கும் நிறையா காய்கறிகள் சேர்க்கும்போது. பட் முக்கியமாக முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்க்கும்போது தான் அந்த அத்தன்டிக் சாம்பாரோட அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் ஒரு முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், கொஞ்சமாக பீன்ஸ், 2 தக்காளி, இது பச்சை பட்டாணி, இது உரிச்சு எடுத்து வைக்கணும், 4 கேரட், ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா காய்கறியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இங்கே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ சமைக்கிற வரைக்கும் அது தண்ணியில் இருக்கும்போது கருக்காது. அடுத்தது மற்ற காய்கறிகளில் கொஞ்சம் இப்படி நல்லா நீளமாக பெருசு பெருசாக கட் பண்ணியாச்சுங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். இது ரா பீனட், பச்சை வேர்க்கடலை, நிலக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுவும் இந்த காய்கறிகளோடு சேர்த்து வேக வச்சு எடுக்கும்போது சாம்பார் சாதத்தில் ரொம்பவுமே நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு நல்ல ஒரு பேன் வச்சாச்சு, ஒரு அகலமான பாத்திரம் வச்சாச்சு. இதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். 15 சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவே சேர்த்துக்கலாம். இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். கூடவே நல்லா ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா,
கூடவே நல்லா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளி இங்கே கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே அரை கப்புக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்குறேன். கூடவே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ், கூடவே ஒரு முருங்கைக்காய் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த முருங்கைக்காய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குங்க சாம்பார் சாதம். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள். கூடவே கேரட்டும் சேர்த்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறிகளும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறது நல்லாயிருக்குங்க. கூடவே இங்கே ரா பீனட் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த காய்கறிகள்லாம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துடலாங்க. இங்கே காய்கறியெல்லாம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தா அது சேர்த்தாச்சு. அடுத்தது அரைச்ச மசாலாவை சேர்த்து விட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டுறணும். கொஞ்சம் இப்படி லூஸாக இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி ஓரளவுக்கு விட்டுருக்கணுங்க நல்லாவே. அப்போ தான் அது கொதித்து அந்த குழம்பு ரெடியாகி வந்து அதுக்கப்புறம் வெந்த சாதமும் பருப்பும் சேர்த்து நம்ம கலக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா அந்த குழம்பு வாசனை வந்து நல்லா காய்கறி எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகி அந்த மசாலா ரா ஃப்ளேவர்லாம் போய் நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிக்கட்டும். ஸோ இப்போ கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா காய்கறிகளும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி வெந்து ரெடியாக இருக்கிற சாதத்தை கிளறி விட்டு எடுத்துடலாங்க. நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். 3 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சோம். ஸோ நல்ல சாதம் குழைவாக இருக்குது. இப்படி ஒரு கரண்டி வச்சு கிளறும் போது நல்லாவே குழஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இந்த சாதத்தை எடுத்து நல்லா கமகமன்னு இருக்கிற அந்த சாம்பாரோடு சேர்த்து விட்டு நல்லா கிளறிடலாங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கிளறிடணும். பாருங்கள் நல்லா கிளறியாச்சு. இப்போ நல்லா ஒரு கையளவு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது தாளிப்பு. இங்கே முக்கியமாக நல்லா நெய்யில் வந்து தாளிப்பெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டணுங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அது லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த முந்திரி பருப்பு சாம்பார் சாதத்தோடு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ அதே நெய்யில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாவும் கிள்ளி போட்டு நல்லா தாளித்து இந்த சாம்பார் சாதத்தோடு சேர்த்து விட்டு கூடவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா மணக்க ஜம்முன்னு நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆயிருச்சு. நல்ல நிறைய காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த மசாலா ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக எந்த பொரியல் வேணாலும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட் ஒன்றுமே இல்லாமல் நல்ல ஒரு அப்பளம், வடகம், ஊறுகாய் இருந்தாலும் போதும். ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிளான ரெசிபி தான் இது. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.